ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அது கேட்டால் ஒரு கொஷின் மார்க் தான். பிகாஸ் யாருமே கன்சிஸ்டன்சிங்கிறது விஷயம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் இருக்குது அண்ட் மல்டிபிள் ஸ்டாக் லிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா, ஸோ இதை டெக்னிக்கல் வைஸில் நான் எப்படி அனலைசிஸ் பண்ணணும்? ஸோ டெக்னிக்கல் வைஸ் அனலைசிஸ் பண்ணணும், உங்களோட டைம் ஃப்ரேம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். என்ன டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணலாம்? ஸோ வாட் இஸ் யுவர் ஹையர் டைம் ஃப்ரேம்? ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரியாரிட்டி லோயர் டைம் ஃப்ரேமுக்கு என்றைக்குமே அனலைசிஸ் பண்ணக்கூடாது. இது லாங் டேர்முக்கான ஒரு கரெக்டான ஒரு ட்ரேட் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் வியூவில் பார்க்கறதுனால ஹையர் டைம் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேம் ஆர் 1 மந்த் டைம் ஃப்ரேம். ஸோ இனிஷியலில் நான் வந்து ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலில் இப்போ நான் ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் இது மந்த்லி டைம் ஃப்ரேமாக கூட நான் மாற்றிக்கலாம். எனக்கு ஏதாவது வியூஸ் தெரியுதா? ஸோ இந்த 1 வீக் டைம் ஃப்ரேம் நான் ஏன் சூஸ் பண்ணிங்கன்னா, எனக்கு ஏதாவது வியூஸ் ப்ராப்பராக இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் 1 வீக் டைம் ஃப்ரேம். இப்போ மார்க்கெட் அரௌண்ட் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ₹1334 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நான் ஒரு லாங் டேர்ம் வியூவில் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நான் டெக்னிக்கல் வைசஸில் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது என்ட்ரி பர்பஸ். ஆல்ரெடி என்ட்ரி ஆயிருக்கா, இது கரெக்டான ஒரு என்ட்ரி டைம்ஸாங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு லோவும் நல்ல ஒரு பீக்கான ஒரு ஹையும் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ எது ஒரு ப்ராப்பர் லோ அண்ட் ப்ராப்பர் ஹைனா, நியரஸ்ட் ஹை அண்ட் நியரஸ்ட் லோ. ஸோ இந்த 2 ஹை அண்ட் லோவை மட்டும்தான் நான் பேஸ் பண்ணி நான் அடுத்த மார்க்கெட் ஒரு என்ட்ரிக்கு ப்ராப்பரான ஃபிபோனாச்சி என்ட்ரி கிடைச்சிருக்கா இல்லையாங்கிற விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபிபோனாச்சியோட டூல்ஸ் எங்கன்னா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டூல்ஸ் இருக்கும். அதில் தேர்ட் ஆப்ஷன்ஸில் ஃபிபோனாச்சி ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு லோவும் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த லோவும் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த ஹையும் கரெக்டாக எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஆஃப்டர் இந்த ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சார்ட்டில் எப்படி ரெப்ரசென்ட் ஆகும், இந்த பாக்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து 0.618 அப்படிங்கிற லெவல் வந்து மீட்டாக இருக்கா? எஸ், எக்ஸாக்டாக இந்த 0.618 லெவல், அதாவது இது இது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 0.618 அண்ட் 1.618. இந்த கோல்டன் ரேஷியோட வேல்யூஸ் நம்மளுக்கு மீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ மீட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு தான் ஃபர்ஸ்ட் மீனிங். அண்ட் இது ஒரு சைக்காலஜி லெவலில் எல்லா டெக்னிக்கல் ட்ரேடர்ஸும் ஃபாலோ பண்ணுறது. 0.6 ரேஞ்ச் வரும்போது மார்க்கெட்டில் எல்லாம் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார் லாங் டேர்ம் ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அண்ட் அடுத்தது பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இங்கே எல்லாமே வந்து பையிங்கான செட்டப்ஸ் தான் அவங்க வந்து விஷனாக இருக்கும். எப்போ இதோட விஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகும்னா 0.786 இந்த ரேஞ்சுக்கு பிலோவாக மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது மட்டும்தான் அவங்களோட விஷன் வந்து என்ன ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அதாவது புல்லிஷுக்கான பேட்டர்ன்ஸை அவாய்ட் பண்ணிட்டு பேரிஷ்கான பேட்டர்ன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ்கான பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைச்சிருக்கு. இப்போ இதோட டார்கெட்டோட விஷன்ஸ் எப்படி நம்ம பார்க்கறது, இது டார்கெட்டை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இப்போ இதோட டார்கெட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ டார்கெட்டுக்கு நம்ம என்ட்ரி பர்பஸ்க்காக ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்த்துருந்தோம். அண்ட் டார்கெட்டுக்கு ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூல்ஸில் அடுத்த டூலே வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல் தான். இந்த டூல்ஸோட ப்ராப்பர் லோ அண்ட் ஹை நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ். இந்த லோ தான், தட் இஸ் கால் 0.618 மீட் பண்ண ஜோன். அண்ட் ஆஃப்டர் இந்த ஜோன் 3 பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு லெவல்ஸ் கிடைக்கும். என்ன லெவல்ஸ்னா, எனக்கோட ஹையஸ்ட் டார்கெட்டோட ப்ரைஸ் என்ன ஃபார் லாங் டேர்ம் வியூ 2057 அந்த ரேஞ்ச், அதாவது 2000 நியர்பை ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் அடுத்த டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது டெக்னிக்கல் வைஸ் அனாலிசிஸ். இதுதான் வந்து ஒரு ஸ்டாக்ஸை லாங் டேர்ம் வியூவில் நான் ஃபிபோனாச்சி டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பர் ரீசெண்டான ஹை அண்ட் ரீசெண்டான லோஸை நீங்கள் மார்க் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் கிடைச்சா, உங்களுக்கு ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சுன்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிருக்கு இல்லை உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் எதுங்கிறது நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதோட ஸ்டாக்ஸ் அடுத்த அனாலிசிஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பாய்.